சங்க இலக்கியத்திலிருந்து தூத்துக்குடிக்கு ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாறு இருக்கு. 30% கிறிஸ்தவர்கள் முழுக்க முழுக்க திமுக கூட்டணிக்கு மட்டும்தான். நகரப்பகுதியில் கடைகளுக்கு இந்த வரிகள் உயர்த்தப்பட்டது ஒரு பெரும் கொந்தளிப்பு அந்த சமூக மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு. மாற்று கட்சியிலேருந்து ஒன்றும் எந்த அளவுக்கு பெரிய சிக்கலும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு திமுகவுக்குள்ளேயே தான் சில அதிருப்திகள் இருக்கு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் அதிமுக மேலே ஒரு அதிருப்தியில் இருப்பாங்களோ, டிடிவித்தினர் நின்று பெரிய அளவுக்கு வாங்கல பிரிச்சும் கூட கடம்பூர் ராஜை வீழ்த்த முடியல. அந்த பெர்னாண்டோ இன மக்கள் மீனவர்களுடைய ஒட்டுமொத்த வாக்கிலும் அஜித் ஆகினஸ் கோத்தாலி அனிதா ராதாகிருஷ்ணன் சரியாக கையாளலையோ அப்படின்ற மாதிரி தான் அங்கே உள்ள இருக்கிறவங்கள பேசிகிட்டு இருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளில் பிஜேபி அந்த இடத்துல ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவில் தங்களுடைய செல்வாக்கை இந்த முறை அதிமுக அமமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த பக்கம் இருக்கக்கூடிய டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் குமார். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தேர்தல் கள நிலவரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் பேச இருப்பது தூத்துக்குடி மாவட்டம். சங்க இலக்கியத்திலிருந்து தூத்துக்குடிக்கு ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாறு இருக்குது. தூற்றிக்குடி அப்படின்ற பேரில் சங்க இலக்கியத்தில் ஒரு சில இடங்களில் இது குறிக்கப்படுது. ரோமானிய கிரேக்க வர்த்தகங்கள் நடைபெற்றதுக்கான அகழ்வாராய்ச்சி சான்றுகள்லாம் இப்போ நிறையவே கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போர்ச்சுகல், டச்சு ஆதிக்கம், அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள், பாளையக்காரர்கள்ன்ட்டு மிக பெரும் அளவுக்கு இந்த மண் எல்லா காலகட்டத்திலையும் தமிழ் பெரும் நிலப்பரப்போட தொடர்பில் இருக்குது. கூடவே சுதந்திர போராட்ட காலத்தில் மிக முக்கியமான வஉசி போன்ற மிக முக்கியமான தலைவர்களை ஈண்டெடுத்த பெருமையும் இந்த மண்ணுக்கு இருக்குது. அரசியல் என்பது இந்த மண்ணில் மிக முக்கியமான ஒன்று. உப்பு போல கலந்தது. அதிகப்படியான அளவுக்கு இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு. அதே போன்று நாடார்கள், ரெட்டியார்கள், மீனவர்கள், பட்டியலினத்தவர்ன்ற மாதிரியான சமூக பரவலாக்கம் இந்த தொகுதியில் நிறைஞ்சிருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம் தனித்தொகுதி, கோயில்பட்டி. திமுகவில் 2 மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க. தூத்துக்குடி வடக்கில் கீதா ஜீவனும், தூத்துக்குடி தெற்கில் அனிதா ராதாகிருஷ்ணன் மாவட்ட செயலாளராக இருக்காங்க. அதே போல் அதிமுகவில் தூத்துக்குடி வடக்கில் கடம்பூர் ராஜுவும், தூத்துக்குடி தெற்கில் எஸ்பி சண்முகநாதனும் மாவட்ட செயலாளராக இருக்காங்க. இதில் கடந்த தேர்தலில் என்னவா இருந்தாங்க, எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எத்தகைய மாற்றங்கள் இருக்குன்றத இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். விளாத்திக்குளம் தொகுதியில் நடப்பு திமுக எம்எல்ஏ பார்த்திங்கன்னா மார்க்கண்டேயன். அந்த மாவட்டத்தில் கீதா ஜீவனுக்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு அறியப்பட்ட முகமாக வளர்ந்துருக்கிறாரு மார்க்கண்டேயன். அவர் ரெட்டியார் இனத்தை சேர்ந்தவர். அதே போல் அந்த இடத்துல 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் எதிர்த்து போட்டிட்டு தோல்வி அடைஞ்சவர் சின்னப்பனும் அதே இனத்தை சேர்ந்தவர் தான். இந்த முறையும் மார்க்கண்டேயனுக்கு தான் சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. கூடவே ஜெயக்குமார் என்பவரும் திமுகவில் சீட்டு கேட்க முயற்சி செய்கிறாரு. ஆனாலும் கண்டிப்பாக மண்டல பொறுப்பாளர் அடிப்படையில் கனிமொழியோடைய கண்ட்ரோலில் தான் இந்த மாவட்டம் இருக்குது. அவங்களுக்கு கீதா ஜீவன் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க, மார்க்கண்டேயனும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. அதனால் திமுகவில் மார்க்கண்டேயனுக்கு தான் சீட்டு வழங்கப்படும். அதே போல் அதிமுகவில் எழுத்து நிற்கிறதுக்கு சின்னப்பனை தாண்டிய இடத்துல வேறு எந்த ஒரு பெரிய ஆளுங்களும் இதற்கு எழுந்து வரல. அதனால் மீண்டும் அவரே தான் கிளம்புறங்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த முறை கடந்த சில ஆண்டுகளில் பிஜேபி அந்த இடத்துல ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவில் தங்களுடைய செல்வாக்கை வளர்த்துருக்காங்கன்றதை மறுக்க முடியாது. ஏன் அதிமுக பாஜக கூட்டணியில் எங்களுக்கு விளாத்திக்குளம் தொகுதியை கொடுங்க அப்படின்ற மாதிரி பாஜக கேட்குற அளவுக்கு அவங்க ஒரு நெருக்கடி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அந்த பிஜேபியோட வாக்குகள் அதிமுகவுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கலாம். ஆனால் இந்த சிறுபான்மை இனத்தின் அப்படின்ற அடிப்படையில் பாரதிய ஜனதா மேலே எப்போதுமே இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஒவ்வாமை இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 30% கிறிஸ்தவர்கள் முழுக்க முழுக்க திமுக கூட்டணிக்கு மட்டும்தான் வாக்கு செலுத்துவாங்க. அதுதான் அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவை தரக்கூடும். தூத்துக்குடி மிக முக்கியமான ஒரு தொகுதி. கீதா ஜீவன் திமுக அமைச்சராகவும் இருக்கிறாங்க. அவங்க தான் தொகுதி எம்எல்ஏவும் கூட. அவங்களுக்கு மாற்று கட்சியிலேருந்து ஒன்றும் எந்த அளவுக்கு பெரிய சிக்கலும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு திமுகவுக்குள்ளேயே தான் சில அதிருப்திகள் இருக்கார். குறிப்பாக அவருடைய தம்பி ஜெகன் தூத்துக்குடி மேயராக இருக்கார். அவர் இளைஞரணியில் உதயநிதிட்டு ரொம்ப நெருக்கமாக இருக்கார். ஜோயல் மூலியமாக அவர் உதயநிதி அணுகி அந்த இடத்துல இந்த முறை எனக்கு சீட்டு தாங்கன்ற மாதிரியான ஒரு காய நகரத்தில் இருக்கார். ஏன்னா கீதா ஜீவன் அந்த காலகட்டத்தில் அவங்க அரசியலுக்குள்ளே வரும்போது அவங்க தந்தையார் என் பெரியசாமி அவரும் சீட்டு கேட்டார், கீதா ஜீவனும் சீட்டு கேட்டாங்க. ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு தான் சீட்டு தர முடியுன்ற மாதிரி ஒரு நெருக்கடி கொடுக்க வரும்போது என் பெரியசாமி தன் மகளுக்கு தான் அந்த சீட்டு வாங்கி கொடுத்தாரு. அதுக்கேற்றப்போல் அவங்களும் வெற்றி பெற்றாங்க. ஒரு மகளிரணி தலைவியாக இருந்து
மகளிர் உரிமை தொகையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அமைச்சராக கடந்த 20 ஆண்டுகள் அவங்க மிகப்பெரும் அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அந்த அடிப்படையில் தம்பி ஜெகனும் சீட்டு கேட்குறாரு. அப்பா அவனுக்கு விட்டு கொடுத்தாருல, நீ எனக்கு விட்டு கொடுக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி அக்காவிடம் வந்துட்டு தம்பி வந்துட்டு ஒரு முட்டல் முதல்ல இருக்கிறாரு. அதுதான் அங்கே இருக்கிற ஒரு சிக்கல். மற்றபடி கீதா ஜீவன் நின்னாங்கன்னா அந்த தொகுதியில் வேறு யாருமே வெற்றி பெற முடியாது, அவங்க மட்டும்தான் வெற்றி பெறுவாங்க. அந்த கிறிஸ்தவ நாடார் ஓட்டுகளும் கிறிஸ்தவ வாக்குகளும் ஒன்றிணைந்து சிந்தாமல் சிதறாமல் அப்படியே வந்து கீதா ஜீவனுக்கு வரும். அதிமுக பார்த்தீங்கன்னா கடந்த முறை தமாக கூட்டணியில் விஜயசீலன்றவருக்கு சீட்டு கொடுத்தாங்க. ஏன்னா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் வந்து அதிமுக மேலே ஒரு அதிருப்தியில் இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு ஐயப்பாட்டில் அவங்க அந்த தொகுதிக்குள்ளே நிற்காமல் அதிமுக கூட்டணி கொடுத்தாங்க. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் அந்த சம்பவம் பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை. சமீபத்தில் நடைபெற்ற அந்த நினைவேந்தல் கூட்டத்தில் கூட அந்த போராட்ட குழுவை சேர்ந்த 1-2 பேர் தான் கலந்துட்டாங்களே தவிர பொதுமக்கள் யாரும் பெரிய அளவுக்கு பங்கேற்கலை. அதனால் அது நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் அதன் தாக்கம் குறைஞ்சிருக்குன்றதான் கலை யதார்த்தம். அந்த அடிப்படையில் தமாக கொடுக்காம நம்ம அதிமுகவே நிற்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு. மாநில வர்த்தக அணி செயலாளர் இருக்காருங்களா செல்லப்பாண்டியன், அவரும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவர் அந்த இடத்துல நிற்கும்போது கீதா ஜீவனுக்கு ஒரு டஃப் கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சியில் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு ஆளுமையாக இருக்கிறது அஜிதா ஆக்னஸ் அப்படின்ற லேடி. தூத்துக்குடிக்கு மட்டும் இன்னும் மாவட்ட பொறுப்பாளர்களை வந்துட்டு தாவேக்கால போடலை. அதனால் அங்கே இருக்கிற ஒரு 3-4 கோஷ்டியில் வந்துட்டு நாங்கள் தான் மாவட்ட பொறுப்பாளர்ன்ட்டு சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒருவேளை ஒன்றிணைஞ்சாங்கன்னா அஜிதா ஆக்னஸ் தலைமையில் அவங்க வந்துட்டு செயல்பட்டாங்கன்னா அந்த பெர்னாண்டோ இன மக்கள் மீனவர்களுடைய ஒட்டுமொத்த வாக்கிலும் அஜிதா ஆக்னஸ் கொத்த அள்ளிட்டு போயிடுவாங்க. அப்போ அது கீதா ஜீவனுக்கு கொஞ்சம் பின்னடைவாக தான் இருக்கும். ஸோ தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் கீதா ஜீவன் எப்படி ஒரு பெண் ஆளுமையோ அது போல் தாவேக்கால அஜிதா ஆக்னஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான பெண் ஆளுமையாக எழுந்து வந்திருக்காங்கன்றதை மறுக்க முடியாது. கீதா ஜீவனா ஜெகனா அப்படின்றது திமுகவில் ஒரு நிலைப்பாடு. கீதா ஜீவன் தான் கண்டிப்பாக நிற்பாங்க. இந்த பக்கம் கூட்டணியாக அதிமுகன்ற போது கூட்டணிக்கு வேண்டாம் அதிமுக நிற்கலான்னு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. செல்லப்பாண்டியன் இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு டஃப் காம்படிஷனாக தான் இருக்கும் தூத்துக்குடி. திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் சிட்டிங் எம்எல்ஏ கூடவே அமைச்சரும் கூட. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் பார்த்திங்கன்னா இந்த பெரிய தலையில் இந்த மீனவர் விவகாரம் தூண்டில் வளைவு சிக்கல் வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருந்துகிட்ருக்கு. அதே போல் திருச்செந்தூர் நகரப்பகுதியில் கடைகளுக்கு இந்த வரிகள் உயர்த்தப்பட்டது வந்துட்டு ஒரு பெரும் கொந்தளிப்பு அந்த சமூக மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு. வர 7ஆம் தேதி கூட அந்த இடத்துல போராட்டத்துக்கு அவங்க அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. இந்த விஷயங்களை வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் சரியாக கையாளலையோ அப்படின்ற மாதிரி தான் அங்கே உள்ளவங்களை பேசிகிட்டு இருக்காங்க. அவரை எதிர்த்து 2021 போட்டிட்டது அதிமுகவில் வந்து கேடிஆர் ராதாகிருஷ்ணன். அவர் அதிமுகலேருந்து விலகி பிஜேபி பக்கம் போயிட்டார். பிஜேபி பக்கம் போனால் கூட அவருக்கு அந்த தொகுதியில் பிஜேபியில் சீட்டு தருவாங்களான்றது டவுட். ஏன்னா அங்கே ஏற்கனவே பிஜேபியில் தெற்கு மாவட்ட தலைவர் சித்தரங்கன் மாதிரியான ஆட்களாக இருக்கிறாங்க. அவங்களாம் சீனியராக இருக்கின்றப்ப அவங்களுக்கு தான் அந்த பக்கம் சீட்டு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை திமுகவில் அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த மீனவர்கள் வாக்குகளை வந்துட்டு பெரிய அளவுக்கு இழக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அது எப்படி அவர் சமாளிப்பாருன்னு தெரியல. அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த வரைக்கும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இருக்கக்கூடிய விஜயகுமார் வந்துட்டு அங்கே தொகுதிக்குள்ள ஒரு நல்ல வாய்ஸாக தான் இருக்கார். அதனால் இந்த பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன், இந்த பக்கம் விஜயகுமார்ன்றது நிற்க வாய்ப்பு இருக்குது. பிஜேபி சீட்டு கேட்கலாம், இல்லைனா பிஜேபி ஆதரவு தெரிவிக்கலாம். இது 2 தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலைப்பாடாக இருக்குது. அடுத்தபடியாக ஸ்ரீவைகுண்டம் தொகுதி கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு ஒதுக்கீடு செஞ்சாங்க. அந்த இடத்துல ஊர்வசி சோப்பு கம்பெனியை சேர்ந்த அமிர்தராஜ் தான் அந்த இடத்துல எம்எல்ஏ நின்று ஜெயிச்சார். ஆனால் அவர் தொகுதிக்குள்ளே இருக்க மாட்டேங்கிறார், சென்னையில் தான் இருக்காருன்றது அந்த பகுதி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நான் பேசும்போது கிடைச்ச தகவலாக இருக்குது. அவர் எடுத்து அதிமுகவில் எஸ்பி சண்முகநாதன் மாவட்ட செயலாளர் அவர் வந்து நின்னார். ஆனால் அவரால் கடந்த முறை வாக்குகள் பிரிஞ்சதுனால அவரால் பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியல. இந்த முறை அதிமுக அமமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த சமூக வாக்குகள்லாம் வந்து கண்டிப்பாக எஸ்பி சண்முகநாதனுக்கு வரும். காங்கிரஸ் அந்த மாவட்டத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்க. அதனால் காங்கிரஸ் மீண்டும் அந்த தொகுதி கேட்கலாம், ஊர்வசி அமிர்தராஜுக்கு சீட்டும் கிடைக்கலாம். ஆனால் எஸ்பி சண்முகநாதன் இந்த முறை பலமாக எழுந்து வந்திருக்கிறதுனால டஃப் காம்படிஷனாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் எஸ்பி சண்முகநாதனுக்கே வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒட்டப்பிடாரம் தனித்தொகுதி கடந்த முறை திமுக சார்பில் இன்னும் அங்கே வெற்றி பெற்றது சண்முகியா. ஆனால் இந்த முறை அவருக்கு சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவருடைய அண்ணன் வந்துட்டு ஆயிரம்பட்டி முருகேசன் வந்துட்டு ஒரு சிலை கடத்தல் வழக்கில் சிறைக்கு போயிருக்காரு. அவருடைய சண்முகையாவுடைய நெருங்கிய ஆதரவாளர் ஒருத்தர் ஒரு கொலை வழக்கில் தான் கடந்த மாதம் சிறைக்கு போயிருக்காரு. தொகுதிக்குள்ளே அவருக்கு பெரிய அளவுக்கு ஒரு நல்ல பேர் இல்லை. அதனால் இந்த முறை சண்முகையாவுக்கு சீட்டு தரமாட்டாங்க. அதுக்கு பதிலாக அனிதா ராதாகிருஷ்ணனுடைய தீவிர ஆதரவாளர் இளையராஜான்னு ஒருத்தர் இருக்கார், அப்புறம் காசி விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்கார். இவங்க 2 பேரும் முட்டி மோதுறாங்க. அதனால் காசி விஸ்வநாதனுக்கு பதிலாக இளையராஜாக்கு அந்த இடத்துல திமுகவில் சீட்டு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுக கடந்த முறை மோகன் தான் நின்று சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தான் தோற்று போனார். ஆனால் கண்டிப்பாக இந்த முறை மோகன் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுகக்குள்ளே ஏற்பட்டுக்கிற அதிருப்தி அது அதிமுக பக்கம் பெரிய அளவுக்கு சாதகமாக திரும்பும். இந்த முறை அதிமுக சாதகமான தொகுதிகளில் ஒட்டப்பிடாரம் தனியும் ஒன்று. கோயில்பட்டி பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய கடம்பூர் ராஜு தான் அந்த இடத்துல வேட்பாளர் எம்எல்ஏவாக இருக்கார்.
இந்த முறையும் அவருக்கு தான் கொடுக்கப்படும். போன தடவை அமமுக கேண்டிடேட்டு டிடி வித்தினர் நின்று பெரிய அளவுக்கு வாங்கல பிரிச்சும் கூட கடம்பூர் ராஜை வீழ்த்த முடியல. அங்கே ஆசாரி சமூகம், பிள்ளைமாறு, முக்குளத்தோர் இப்படி கலவையாக தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல கடம்பூர் ராஜுக்கான வெற்றி வாய்ப்புன்றது தவிர்க்க முடியாத ஒன்று. திமுகவில் இந்த முறை சுப்பிரமணியன் இருக்க ஒரு வாய்ப்பு சீட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஆனாலும் அந்த மாவட்டத்துக்குள்ளே கம்யூனிஸ்டுகளும் கோயில்பட்டி தங்களுடைய சொந்த தொகுதி போல் நினைக்கிறாங்க. எப்படி காங்கிரஸ்க்கு ஒரு தொகுதி அவங்க கேட்டு வாங்குறாங்களோ அது மேலே கோயில்பட்டியை கம்யூனிஸ்ட்டு கேட்டு வாங்குவாங்க. கூட்டணியில் கோயில்பட்டியும் கம்யூனிஸ்ட்டுகளுக்கு கொடுக்க திமுக கூட்டணியில் ஒரு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த தொகுதிக்குள்ளே கடம்பூர் ராஜு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக இந்த 6 தொகுதியில் கடந்த முறை பார்த்திங்கன்னா 5 திமுகவும் அதன் கூட்டணி கட்சியில்ன்றது 1 மட்டும்தான் அதிமுக இருந்தது. இந்த முறை ஒரு சமபலமாக 3-3ன்ற மாதிரி அளவுக்கு அங்கே மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மண்டல பொறுப்பாளர் கனிமொழி இதை கூடுதல் கவனம் எடுத்துகிட்டு களத்தில் இறங்குறாங்க. அதே போல் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இந்த முறை அதுக்கு கூடுதலாக கவனம் செலுத்துங்கன்னு உத்தரவுலாம் போட்டிருக்காரு. ஒட்டுமொத்தமாக இந்த முத்து நகரில் திமுக அதிமுக 2026 சம்பளத்தோடு எழுந்து நிற்கிறாங்கன்றதான் நம்முடைய புரிதல். இது போன்ற அரசியல் பார்வை கொண்ட நுணுக்கமான வீடியோக்களை நம்ம டிஎன் டாக்ஸ் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.